வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் சென்னை, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. சென்னை நகரம் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சேலையூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. தொடர் மழையால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி ஏரி முழு கொள்ளளவை நெருங்கியதால் பாதுகாப்பு கருதி நீர்த்தேக்கத்தில் இருந்து 9500 கனஅடி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டது. இதனால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே முல்லை நகர், எருமை தரவை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த ஏரியா கிட்டத்தட்ட 35 வருஷமா இந்த ஏரியா எப்பயுமே தண்ணியிலேயே தான் இருக்கு. பிள்ளைங்க ஸ்கூல் போற பிள்ளைங்க வருஷம் மழை வருது, வருஷம் மழை பெஞ்சோன்னா வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, வாங்க அங்க வந்து பில்டிங்ல இருங்க, சமுதாய கூடத்துல இருங்க, அங்க இருங்கன்னு சொல்லிப்பாங்க. 2 நாள் 3 நாளைக்கு வச்சிருப்பாங்க. அந்த 3 நாள் இருந்துட்டு இங்க வந்து பிள்ளைய ஸ்கூலுக்கும் கெட்டு போயிருந்த தண்ணிக்குள்ளேயே தான் 35 வருஷமா எல்லாரும். கிட்டத்தட்ட இதுல 28 வீடுகள் இருக்கு சார். கள்ளக்குறிச்சி நகர பகுதி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான சங்கராபுரம், கச்சிராயபாளையம், கல்வராயன் மலை, வடக்கனந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோர கிராமங்களில் கனமழை பெய்தது. காளிகேசம், கீரிப்பாறை பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.